ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் மற்றும் 15வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு 2 செய்திகளை வழங்குகிறார். ஒன்று, ஒவ்வொரு பிரிவினருக்கும் கற்பிக்க வேண்டியவை என என்று சொல்லி முதல் 10 வசனங்கள் மற்றும் 15வது வசனத்தை போதிக்கிறார். 11 14 வரையிலும் தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறது என்கிற காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தவறான சத்தியங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளுகிறதற்கு நாம் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை, உண்மையான சத்தியங்களை போதித்தால்தான் அவர்களுக்கு கள்ள போதகம் எவை என்பது தெரியும். 15வது வசனத்திலே இதை சொல்கிறார். இவைகளை நீ பேசி, அதாவது ஆரோக்கியமான வசனங்களை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. நம்முடைய அதாவது பணத்தை அதிகமாக கையாண்டு எண்ணுகிறவர்கள் கள்ள நோட்டை ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளுகிறதற்கு அவர்கள் ஒவ்வொரு நோட்டையாக பிரட்டி பார்க்க முடியாது. அவர்களுக்கு நல்ல நோட்டுகளை அதிவேகமாக எண்ணுகிற அந்த பழக்கத்தை கொடுத்து அவர்கள் அந்த நல்ல நோட்டுகளை திரும்ப 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 எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் அதில் எண்ணி பழகி இருக்கிற அந்த நேரத்தில் கள்ள நோட்டு 1-2 வந்தால் கூட அதனுடைய கைகளிலே படும் பொழுது வித்தியாசத்தை கண்டுபிடித்து அதை அவர்கள் தனியாக எடுத்து விடுவார்கள். ஒவ்வொன்றாக புரட்டி பார்க்க வேண்டிய தேவையில்லை என்பதற்காக நல்ல நோட்டுகளை எண்ணுகிற அதிகமான ஒரு பிராக்டிஸ் கொடுக்கப்படுகிறது போலத்தான் இங்கே ஆரோக்கியமான உபதேசங்களை, உண்மையான சத்தியங்களை திரும்ப திரும்ப பேசி போதித்து அதிகாரத்தோடு கூட அவர்களை கடிந்து கொள்ளுகிற போது அவர்கள் நிச்சயமாக தவறான போதகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே நீ நல்ல போதகங்களை, ஆரோக்கியமான உபதேசங்களை நீ பேசிக்கொண்டே இரு என்று சொல்லி பொதுவான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருத்தல், அதாவது சுய கட்டுப்பாடோடு கூட இருக்கிற காரியத்தை குறிக்கிறது. கிரேக்க மொழியில் நெபாலியோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த வார்த்தையானது இது திராட்சரசத்தை குடியாமல் இருத்தல் என்கிற காரியத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. ஒரு சுய கட்டுப்பாடோடு ஒரு தெளிந்த புத்தியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் முதிர் வயதுள்ள புருஷர்கள் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, விசுவாசத்தில், அன்பில், பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு. இன்றைக்கு குடிதான் குடியை கெடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே புருஷர்கள் இந்த காரியத்தில் மதுபானத்திற்கு அடிமைப்படாதபடி, நெபாலியோஸ் என்று சொல்லக்கூடிய மூல பாஷையிலிருந்து தான் இந்த காரியம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று முதிர் வயதுள்ள புருஷர்கள், அதாவது தகப்பன்மார்களுக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லி இங்கே குடும்ப ஸ்திரீகளுக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை கொண்டு ஆலோசனை கொடுக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். தாய்மை, குடும்பம், வீடு இவற்றில் பெண்கள் மீது தேவன் ஒரு திட்டமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். தாய்மை, குடும்பம், வீடு, ஒரு மனைவி அல்லது தாய் மீது தேவனுடைய விருப்பம் அவளுடைய முழு கவனமும் கரிசனையும் அவளது குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ தாயின் உலகத்தினுடைய மையம் அவளுக்கு என்னென்னா அவளுடைய வீடு, கணவன், பிள்ளைகள் இவைகளைத்தான் அவள் நேசித்து அவர்களுக்காக வாழ வேண்டும். அவள் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற முறை இதுவே. இதனை உபாகமம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 31:27, 1 தீமோத்தேயு 5:14 நாம் பார்க்க முடியும். தன்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு தேவன் கொடுத்துள்ள
திட்டமான வேலை என்னன்னு சொன்னால், அவளிடம் தேவனால் ஒப்படைக்கப்பட்ட அவளுடைய பிள்ளைகளை பராமரித்து அவள் பாதுகாக்கக்கூடியவளாக அவள் இருக்க வேண்டும். அதைத்தான் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை ஆண்டவருக்கு செய்யும் ஊழியமாக அவர்கள் கருத வேண்டும். சங்கீதம் 127:3, மத்தேயு 18:5, லூக்கா 9:48 இவைகளிலே நாம் பார்க்க முடியும். தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற துணைவியாகவும் உதவி செய்கிறவளாகவும் அவள் இருக்க வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைகளை தேவ பக்தியிலும் உலக வாழ்க்கையிலும் தேவையான திறமைகளை வளர்ப்பதிலும் பயிற்சி அளிக்கத்தக்க ஒரு தாயாக இருந்து அவள் அந்த கணவனுக்கு உதவி செய்கிறவளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில், பிள்ளைகள் தேவ பக்தியில் உலகத்தின் திறமைகளில் அவர்கள் வளர்கிறதற்கு தகப்பன் கொடுக்கிற பயிற்சியில் உற்ற துணையாக கூட இருக்க வேண்டும். தாய் விருந்து உபசரிக்கும் தன்மை உடையவளாக அவள் இருக்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் பெறுகிறதற்கு தன் முழு திறமையையும் அவள் பயன்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதை நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 13வது வசனம், 15வது வசனம், 16, 18, 19, 22, 24 இந்த வசனங்களிலே தெளிவாக இந்த உலகத்தின் ஞானியாகிய சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். வீட்டில் உள்ள தன் வயது முதிர்ந்த பெற்றோர்களை கவனித்து பராமரிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:8 யாக்கோபு 1:27 நாம் இதை பார்க்க முடியும். சில தாய்மார்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தேவனுடைய திட்டத்தின்படி நிறைவேற்ற விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பிள்ளைகளை விட்டு பிரிந்து தூர இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமற் போய்விடும். அப்படிப்பட்ட வேளைகளில் தன் சூழ்நிலைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து தன் பிள்ளைகளுடன் சேர்ந்து குடும்ப பொறுப்புகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு ஆண்டவரிடம் தினமும் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் பாலிய ஸ்திரீகள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியமாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நீ சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீ அதை செய்கிறவனாக இருக்க வேண்டும். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவன், அதாவது சொல்லுகிறதை செய்கிறவர்களாக இருக்கணும். போதிக்கிறது ஒன்று, வாழ்கிற வாழ்க்கை ஒன்று என்று இருந்திட விடக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ளவர்களும் பிடிக்கப்படாத ஒரு ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக என்று தீத்துவுக்கு சொல்லுகிறார். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, அதாவது வேலைக்காரர்கள் இன்றைக்கு எஜமான்களிடத்தில் வேலை செய்யும் பொழுது உலக பிரகாரமான எஜமான்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவ எஜமான்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உலக பிரகாரமான சம்பளம் எனக்கு கிடைக்கிறது, ஆனாலும் அதனை எனக்கு ஆசீர்வதித்து தருகிறவர் தேவன். அவருடைய பார்வையில் எஜமான் பார்க்கிறாரோ பார்க்கலையோ, அவர் அவிசுவாசியான எஜமானனோ அல்லது கிறிஸ்தவ விசுவாசியான எஜமானனோ, நான் தேவனுக்கு பயந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் நான் செய்வேன் என்கிற காரியத்தில் வேலைக்காரர்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. இன்றைக்கு சபைக்கு வருகிற வேலை செய்கிற மக்கள் தங்கள் பணிபுரிகிற இடத்துல அவர்கள் உண்மையாக இருக்கணும், நல் உண்மையை காமிக்கணும், திருடாமல் இருக்கணும், எஜமான்களை எதிர்த்து பேசக்கூடாது, கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர்களுக்கு பிரியமுண்டாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சபையை நடத்துகிற எபேசு சபையை நடத்துகிற தீமோத்தேயுவுக்கு என்ன ஆலோசனைகளை கொடுத்தாரோ அதே போல கிரேத்தா தீவில் சபையை
நடத்தக்கூடிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தீத்துவுக்கும் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சமுதாயத்தில் ஒரு புருஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முதிர்வயதுள்ள தாய்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாலிய ஸ்திரீகள் தாய்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலைக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி இருக்கணும், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரி உள்ளவனாக நீ காண்பிக்க வேண்டும். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதற்குனே அநேகர் இருப்பார்கள். ஆகவே ஒன்றிலும் நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிடக்கூடாது. உபதேசத்தை நீ போதிச்சிட்டு கடைபிடியாதவனா இருந்துடக்கூடாது. நல்ல ஒழுக்கம் உள்ளவனா, குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனா நீ இருக்கணும். நீ உண்மையான சத்தியத்தை பேச பேச நீ ஜனங்களை வஞ்சகமான போதகத்திலிருந்து நீ நிச்சயமாக காத்து கொள்ள முடியும். இதை சபைகளிலே கடைபிடிப்பாயாக என்று சொல்லி ஒவ்வொரு பிரிவினருக்கும் கற்பிக்க வேண்டிய காரியத்தை தீத்துவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் இன்றைக்கு சபைகளிலே பேசப்பட வேண்டும். சபைகளிலே புருஷர்கள் எப்படி நடக்க வேண்டும், ஸ்திரீகள் எப்படி நடக்க வேண்டும், வேலை செய்கிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும், தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது எஜமான்கள் எப்படி இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை கடைபிடித்து வாழும் பொழுது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் கண்டுகொண்டு ஆண்டவரிடத்தில் வர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.